Praise Lord brothers and sisters. இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். நம்ம வந்து முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம். என்ன அப்பனா ஒரு தலைவனுக்குரிய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கதா நினைச்சீங்கன்னா ஒரு 6 வகையான மனிதர்களை நீங்க சமாளிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம். அப்ப வந்து நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வரும். அதெல்லாம் ஓகே, ஒரு தலைவன் அபிஷேகம் தான் இத்தனை பேர் சமாளிக்கணும். எனக்கு தலைவனுக்குரிய அபிஷேகம் எனக்கு இருக்கா அப்படிங்கறதே டவுட்டா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, எப்ப வந்து ஒரு தலைவன் அப்படின்னு ஓகே ஆண்டவர் நமக்கு ஒரு தலைவன்ற ஒரு பொசிஷன் ஆண்டவர் நமக்கு தந்திருக்காரு, ஒரு அனாயிண்டிங் வந்து நமக்கு தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா எப்ப வந்து யுத்தம் வருதோ அன்றைக்கு தான் தலைவன் வந்து தேடப்படுவார்கள். அது வந்து எல்லாருடைய இதுலயும் அப்படிதான். ஒரு ஃபேமிலி அப்படின்னாலும் சரி, எல்லாராலையுமே எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்ண முடியாது. தாங்க முடியாத ஒரு பிரச்சனை வரும்போது, ஸ்கூல்ல வந்து டீச்சரா ஒர்க் பண்றீங்கன்னு வைங்களேன், ஒரு 30 டீச்சர் வந்து ஒர்க் பண்ணலாம். ஆனா அங்க வந்து ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க தேடப்பட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு தலைவனுக்குரிய அபிஷேகத்தை உங்களுக்கு தந்திருக்கான்னு அர்த்தம். எல்லாருமே வந்து நீங்க தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு புஷ் கொடுத்தாங்கன்னா நீங்க தான் அந்த இடத்துல உங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு தலைவனுக்குரிய அபிஷேகம் கொடுத்துருக்காரு. இப்போ ஏதோ நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, அந்த இடத்துல 100 பேர் ஒர்க் பண்றாங்க. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும்போது யுத்த காலத்துலதான் வந்து ராஜா வந்து தேடப்படுவாங்க. தேடுறாங்கன்னு வைங்களேன். அந்த இடத்துலதான் வந்து நிறைய நேரம் நம்ம பார்க்கலாம். இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை 6 வரைக்கும் பிரச்சனை, ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா இவங்ககிட்ட கொண்டு போய் கொடுப்பா, இவங்க முடிச்சு தந்துருவாங்க இந்த வேலையை. உதாரணத்துக்கு சொன்னோம்னா இந்த பிரச்சனையை அவங்க முடிச்சு தந்துருவாங்க, அவங்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க. நிறைய டைம் நம்ம இது பண்ணிருக்கோம், இவங்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க, இவங்க இந்த பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்ணி தந்துடும், இவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கு அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல. சோ அந்த மாதிரி பர்சன் தான் வந்து தலைவர்கள். நியாயாதிபதிகள்ல 4வது அதிகாரத்துல 8, 9 நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன அப்படின்னா, பாராக் வந்து படைத்தலைவரா இருக்கிறாரு. இந்த படைத்தலைவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தெபோரால பார்த்து சொல்றாரு. தெபோரால் வந்து அந்த காலத்துல வந்து 4ஆம் வசனத்துல இருக்கு. தெபோரால் வந்து தீர்க்கதரிசியாவும் இருக்கிறாங்க, இஸ்ரவேல நியாயம் விசாரிக்கிறாங்க, ஒரு ஜட்ஜாவும் இருக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து இந்த இடத்துல தெபோரால் வந்து ஒரு யுத்த வீரரா இல்ல. ஆனா பாராக் வந்து யுத்த வீரர் தான். ஆனா பாராக் சொல்றாரு, 8ஆம் வசனத்துல சொல்றாரு, அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து போறாங்க. இந்த இடத்துலதான் வந்து ஒரு மெயின் ட்விஸ்ட் இருக்கு. பாராக்குக்கு யுத்தம் பண்ண தெரியும், அவர் ஒரு யுத்த வீரர் தான். ஆனா அவருக்கு லீட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்னு தோணுது. தெபோரால் வந்தா எனக்கு வந்து கரெக்டா லீட் பண்ணுவாங்க, எதை செய்யணும் அப்படிங்கறத வந்து ஒரு சில நேரம் யுத்தத்துல ஒரு நாலேஜ் இருக்கும், ஆனா எதை எப்ப செய்யணுங்கிற அந்த ஒரு ஞானம் வந்து தெபோராட்ட தான் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி தீர்க்கதரிசியா இருக்காங்க, ஆண்டவருடைய வார்த்தையை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாராக் வந்து ஒரு இது வருது, நம்ம மட்டும் போய் யுத்தம் பண்றதுனால மேபி ஒரு தப்பு நடக்கலாம், ஆனா வந்து தெபோரால கூட்டிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வெற்றியோட தான் வருவோம் அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல அவங்களே சொல்லிட்டாங்க, இந்த போற பிரயாணத்துல வர மேன்மை உனக்கு கிடையாதுப்பா. அந்த இடத்துலயும் அவங்க சொல்லிட்டாங்க, என்றையும் சொல்லிட்டாங்க, வேற ஒரு ஸ்திரீக்கு தான் ஆண்டவர் கொடுக்க போறாரு அப்படின்றது. இருந்தாலும் அங்க போயிட்டு சக்சஸா நான் வர்றதுக்கு நீங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப யுத்தம் வரும்போது தேடப்படுபவர்கள் தான் ஒரு லீடர். இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டா தெரியும், ஒரு தலைவனுக்குரிய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்றதுக்கான முதல் அடையாளமே, ஒரு பிரச்சனைன்னு ஒரு இடத்துல வருதா அப்போ உங்களை வந்து தேடுவாங்க. தேடினாங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேல ஆண்டவர் வந்து ஒரு தலைவனுக்குரிய அபிஷேகம் வைத்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். அடுத்து 2வது வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவங்களும் அதே மாதிரிதான் யுத்தம் வரும்போது தேடப்பட்ட ஒரு நபர் தான். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டோடைய கண்டினியூஷன் தான் இதுவும். எப்தா. இந்த எப்தா வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 11:1 இருக்கு. பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்திரீயின் குமாரன் கிளையாத் அவனை பெற்றான். கிளையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றால். அவன் மனைவி பெற்ற குமார பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தி விட்டார்கள். ஆக்சுவலி இவர் வந்து ஒரு பரஸ்திரீயின் ஒரு குமாரன், அதாவது தவறா பிறந்த ஒரு மகன். அதனால வந்து இவங்க மத்த லீகலான ஒய்ஃப்ல பிறந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, பெருசானதுமே ஒரு துரத்தி விட்டாங்க, நீ என்னதான் இருந்தாலும் அந்நிய ஸ்திரீயின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் வந்து பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலியா இருக்கிறாரு. இவரை வந்து துரத்தி விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, 4ஆம் வசனத்துல சில
சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போய் எப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியா இருக்க வேண்டும் என்றார்கள். ஆக்சுவலி எப்தா வந்து ஒரு நல்ல யுத்த வீரர்ங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது. எப்தாட்ட இருக்க தைரியம் வந்து இங்க கூட இருக்க வேற யாருக்குமே இல்லைங்கிறதும் இந்த மூப்பர்களுக்கு எல்லாம் தெரியுது. இருந்தாலும் அந்த சகோதரர்கள் நிமித்தம் வந்து அவரை வந்து துரத்தி விட ஒரு நிலைமைக்கும் வந்துட்டாங்க. இப்ப ஒரு பிரச்சனை வருது, அம்மோன் புத்திரர் வர்றாங்க. இப்ப திருப்பி எப்தா வந்து கண்டிப்பா தேவைப்படதான் செய்யறாரு. ஏன்னா அந்த அந்த யுத்தம் அந்த அந்த சில மூமெண்ட் வரும்போதுதான் ஐயோ இதெல்லாம் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வே அப்பதான் வரும். அந்த இடத்துலதான் ஐயோ தெரியாம அவனை துரத்திட்டோமேன்ற மாதிரி. அப்ப வந்து எப்தா சொல்றாரு, 7ஆம் வசனத்தை சொல்றாரு, அதற்கு எப்தா கிலியாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பனை விட்டு துரத்தினவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள்னு கேட்கிறார். இப்போ உங்களுக்கு கஷ்டம் வரப்ப மட்டும் ஏன் வரீங்க அப்படின்னு. அடுத்து 8வது வசனத்தை சொல்றாரு, மூப்பர்னு சொல்றாங்க, ஓகே நீ யுத்தம் பண்ணி எங்க மேல வந்து நீ தலைவனா இருக்கணும், அதுக்காக நாங்க அவன்கிட்ட வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து திருப்பி 9வது வசனத்துல எப்தாக்கு வந்து இருந்தாலும் அவங்க மேல ஒரு நம்பிக்கை வரல. அப்ப வந்து 9வது வசனத்தை கேட்கிறாரு, அதற்கு எப்தா, அம்மோன் புத்திரோட யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையில் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்கள் தலைவனாய் வைப்பீர்களா என்று கீலேயாத்தின் மூப்பரை கேட்டான். உடனே இவருக்கு என்னதான் இருந்தாலும் அவங்க மேல ஒரு நம்பிக்கை வரல. ஒருவேளை நம்மள வந்து இந்த யுத்தத்துக்காக யூஸ் பண்ணிட்டு அடுத்து திருப்பி துரத்தி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அவருக்கு ஒரு டவுட் இருக்கனால இப்படி வந்து திருப்பி கேக்குறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வசனத்துல 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா இங்க சேனாதிபதியா தான் இருக்கணுங்கிறாங்க. நீங்க வந்து ஒரு படைக்கு ஒரு சேனாதிபதியா வா அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அடுத்து திருப்பி அவர் வந்து நீங்க தானே இப்படி எல்லாம் அனுப்புனீங்க அப்படின்னு கேட்கும். சரி தலைவனாவே இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து திருப்பி கேக்குறாரு. அப்ப மூப்பர் வந்து சொல்றாங்க, சரி நாங்க அப்படி செய்யல அப்படின்னா கர்த்தர் வந்து நமக்கு ஒரு ஜட்ஜா வரட்டும், வந்து அவர் வந்து நம்ம நடு நிக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதே மாதிரிதான் இப்போ ஒரு தலைவனுக்குரிய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும்போது நிச்சயமா இப்ப உங்க ஆபீஸ்ல வந்து செலக்ட் பண்றாங்கன்னு வைங்களேன், அடுத்த நம்ம இதுல வந்து நமக்கு டீம் லீடரா நம்ம யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன், நிறைய பேர் அந்த போஸ்டிங் வந்து எக்கச்சக்கமான பேர் ஆசைப்படுவாங்க. ஒரு டீம்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க, 12 பேர் இருப்பாங்க. அப்ப வந்து நான் தான் லீடர் ஆகணும்ன்ற ஆசை வந்து எல்லாருடைய அநேகருடைய மனசுல, அங்க இருக்கிற 7 பேருடைய மனசுல இருக்கலாம். ஆனா ஒரு பிரச்சனை உருவாகும் போது அப்பதான் வந்து அந்த இது கெப்பாசிட்டி, அந்த அபிலிட்டி வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் சரி ஓகேப்பா நீயவே இருந்துட்டு போ அப்படின்னு சொல்ற இதுக்கு வந்து வருது. அப்ப இப்படி வர சூழ்நிலைதான் யுத்தம் வரும்போதுதான் ஒரு தலைவன் வந்து கண்டறியப்படுவான். எந்த இடத்துல ஒரு பிரச்சனை வெளியே வருதோ, நம்ம இதே வந்து தாவீது ராஜாவுக்கும் நம்ம பார்க்கலாம். ஈவன் நம்ம அங்க சவுல் வந்து ராஜாவா உட்கார்ந்து இருக்கிறாரு, உட்கார்ந்தும் போதும் இத்தனைக்கும் தாவீதுடைய கூட பிறந்த சகோதரர்கள் அந்த இடத்துல படை வீரர்களா தான் இருந்தாங்க. மிலிட்டரி மேன் தான் அவங்க எல்லாமே. ஒருவேளை குரூப்பா நீங்க போய் பெலிஸ்தரோட சண்டை போடுங்கன்னு சொன்னா எல்லாரும் சண்டை போட்டிருப்பாங்க. இது வந்து ஒத்த போக வேண்டியது. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து இதாகிறாங்க. இப்ப குரூப்பா ஒரு ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணுங்க, குரூப்பா ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம வந்து ஈஸியா அந்த வேலையை பண்ணிடுவோம். ஆனா லீடருங்கிறது ஒரு குரூப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து சிங்கிள் பர்சன் ஹேண்டில் பண்றது. அப்போ ஒரு விஷயத்த நம்ம சிங்கிளா நம்ம அந்த பிரச்சனையை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது தான் அதனுடைய லீடருடைய அந்த பவர் வந்து நமக்கு இதாகும். டீம்ல ஒரு மெம்பரா இருக்கிறது ஈஸி. ஏன்னா 10 பேர் இருக்கும்போது நம்ம டீம் மெம்பரா அதுல வந்து 10ல 1 இருக்க நம்ம ஈஸி. அதே அந்த டீம் லீடரா நம்ம மாறும் போதுதான் அதுக்குரிய பிரச்சனைகள் வந்து சேர்ந்து வரும். அப்ப நம்ம எப்பயுமே புரிஞ்சுக்கணும், ஒரு தலைவனுக்குரிய அபிஷேகம் எனக்கு இருக்கா அப்படின்னு நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா, ஒரு யுத்தம் வருது, ஒரு பிரச்சனை வரும்போது மக்கள் உங்களை தேடி வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் உங்கள் தலைவனுக்குரிய அபிஷேகம் வைத்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். இப்ப என்னுடைய வாழ்க்கையில உதாரணத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா, சின்ன வயசுல வந்து லீடரா நம்ம கிளாஸ்ல எல்லாம் லீடரா நம்ம வைப்பாங்களா, அந்த மாதிரி லீடர்ஸா வந்து வைப்பாங்க. நான் வந்து இருந்திருக்கேன். ஆனா ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் என்னை வந்து 11th 12th எல்லாம் நான் வந்து லீடராவே நான் வந்து இருந்ததுல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் சார் கூட வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல கேட்டா நீ லீடரா இருக்கியாமா ரெப்ரசன்டேட்டிவா சொல்லுவாங்க, அப்புறம் ரெப்பா சொல்லுவாங்க. அப்ப வந்து அங்க வந்து பாலிடிக்ஸ் வந்து நிறைய வரும் காலேஜ்ல. ஸ்கூல்ல விட பாலிடிக்ஸை விட காலேஜ் பாலிடிக்ஸ் அதிகமா இருக்கும். அதனால எதுக்கு இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நானுமே வந்து அந்த அளவுக்கு நான் ஒதுங்கிட்டேன். இல்ல சார் எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு 2-3 டைம் வந்து அந்த இங்கிலீஷ் சார் வந்து கேட்டே இருப்பாரு. இதுல என்னன்னா டே ஸ்காலருக்கும் ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்குமே நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும். ஏன்னா டே ஸ்காலருடைய உதவி இருந்தா மட்டும் தான் நம்ம அந்த இடத்துல அந்த லீடர்ஷிப் நம்ம வந்து பண்ண முடியும். ஆனா இப்ப ஹாஸ்டல் பிள்ளையா நம்ம இருந்து ஒரு லீடர் ஆனோம்னு வைங்களேன், அவங்க வந்து உதவி செய்ய வரவே மாட்டாங்க. ஏன்னா ஏதோ ஒண்ணு வெளியே இருந்து நமக்கு ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வரணும், ஏதோ ஒரு கோஆர்டினேஷன் வேணும்னா அவங்களுடைய சப்போர்ட் வந்து தேவையா இருக்கும். இதெல்லாம் எதுக்கு இந்த தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு நான் லீடர் பதவிக்கே வரலப்பா அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இதை நான் வந்து உணர்ந்தேன். என்ன உணர்ந்தேன்னா, ஒரு பிரச்சனை வந்து வருது. அப்ப இந்த பிரச்சனை வரும்போது
அங்க அதாவது ஹாஸ்டலுக்குன்னு ஒரு லீடர் இருப்பாங்க, கிளாஸுக்குன்னு ஒரு லீடர் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் லீடர் இருப்பாங்க. இப்படி வந்து ஒரு 3 பேர் 4 பேர் இருப்பாங்கன்னு வைங்களேன். ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது இவங்களுக்குள்ள வந்து பேசிக்கிறாங்க. பேசிட்டு வந்து என்னை வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நீ தான் வந்து ஹெச்ஓடி மேம்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நான் சொல்றேன், நீங்க இத்தனை லீடர்ஸ் இருக்கீங்க, உள்ளுக்குள்ளே நீங்க 3 பேர் 4 பேர் இருக்கீங்க, நீங்க 4 பேர் சேர்ந்து போனாலே போதுமே, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாமே அப்படின்னு. இல்ல பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் நீ கொஞ்சம் வந்து அந்த இடத்துல போல்டா நீ பேசலாம், உன்னுடைய பாயிண்ட் நீ எடுத்து வைக்கிறப்ப உன் அளவுக்கு எங்களால எடுத்து வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஆண்டவர் ஒரு காரியத்தை வந்து உணர்த்தினாரு. நமக்கு மேல ஆண்டவர் ஒரு அபிஷேகம் வைத்திருந்தாருன்னா, நான் அந்த இடத்துல ஆக்சுவலி எனக்கு அந்த பொசிஷன் வந்திருக்கும், நான் அக்செப்ட் பண்ணியிருந்தேன், அந்த பொசிஷன் வந்திருக்கும். ஆனா நான் அந்த இடத்துல விட்டுட்டேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், நம்ம ஒளிஞ்சிருந்தா கூட, நம்ம இது வேண்டான்னு சொன்னா கூட அந்த அபிஷேகம் அட்ராக்ட் பண்ணும். அந்த அனாயிண்டிங் வந்து அந்த பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ணும். இப்ப நீங்களே வந்து சொல்றீங்க, இப்ப எனக்கெல்லாம் வேணாம்ப்பா இந்த டீம் லீடர் பதவிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கம்பெனி ஆஃபர் பண்ணுது. ஆனாலுமே வேண்டான்னு சொன்னா கூட அந்த பிரச்சனை வரும்போது நீங்க நிச்சயமா அவங்களை தேடிதான் வருவாங்க. அந்த மாதிரி போய் நான் ஹாஸ்டல்ல ஒரு பிரச்சனையும் சரி, காலேஜ்ல இதரான ஹெச்ஓடிட்டையும் சரி, நான் லீடரே கிடையாது ஆக்சுவலி, அந்த இடத்துல நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அந்த பிள்ளைங்க ரொம்ப வந்து வற்புறுத்தி கேட்டனால நான் 2-3 டைம் போய் அவங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்தேன். இப்படிதான் வந்து இந்த இடத்துலயும் நம்ம வந்து தேடப்படுவோம். யுத்தம் வரும்போது நம்ம நிச்சயமா தேடப்படுவோம். நாம இப்ப இவங்க உதாரணம் சொன்னால அதே மாதிரிதான் வந்து தாவீது ராஜாவுக்கும் உண்மையாமே வந்து நம்மள ஆண்டவர் வந்து ஒரு பப்ளிக்கான ஒரு அங்கீகாரம் வந்து கொடுத்துடுறாரு. இன்னைக்கு வந்து இவங்க தான்ப்பா ராஜாவா போறாங்க, இல்ல இவங்களுக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு, இவங்க நல்ல ஒரு திறமை உள்ளவங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாரு. ஒரு சில நேரம் எல்லாருமே நம்ம அது மறந்துடுவோம். ஒரு சில நேரம் என்ன சொல்ல போனா ரொம்ப அறிந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லைன்னா வார்த்தை வந்துதான் ஒரு தீர்க்கதரிசிகளே ஒரு சில நேரம் மறந்தாலும் ஆண்டவர் திருப்பி நினை போட்டுவார். இது வந்து தாவீது ராஜாவுடைய லைஃப்ல வந்து நடந்திருக்கு. தாவீது ராஜா பார்த்தோம் அப்படின்னா வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்றாங்கன்னா அந்த தைல குப்பி எடுத்து ஈசாயில் இருக்கதான ஒரு மகனை தான் நீ அபிஷேகம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. உடனே வந்து முதல்ல அப்படியே லைனா வர்றாங்க. உள்ளவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மிலிட்ரி மேன் போல்டா அழகா அப்படியே அவங்க எல்லாம் வந்து பார்த்தோன்னா அப்படி இருக்காங்க. நல்லா எப்படி சொல்ல, நல்லா வயதுல நான் கரெக்டா இருக்காங்க. பெர்ஃபெக்டான ஒரு ராஜாவுக்கு பெர்ஃபெக்டான எப்படி சொல்ல பாடியில இருந்து அவங்களுடைய தோரணையில இருந்து நடையில இருந்து எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. ஆள் வராங்க. ஆள் வந்தோடனே சாமுவேல் பார்க்க நல்லா இருக்காப்லையப்பா, இவராதான் இருக்கும்னு அதிசயம் பண்ண போறான்னு சொல்லிட்டாரு. இல்ல இவங்க இல்லன்னு 2வது ஆள் வராங்க. சோ 2வது ஆள் வராங்க, 3வது ஆள் வராங்க, இதே மாதிரி 4வது ஆள் 5வது ஆள், இதே மாதிரி தாவீது ராஜா வீட்டுல அங்க இருக்க எல்லா சகோதரரும் வந்துட்டாங்க. நல்லா இருக்க எல்லா சகோதரரும் வந்துட்டாங்க. ஆண்டவர் வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு எல்லா சகோதரரும் முடிஞ்சுட்டாங்களே, என்ன பண்ணணும்னா இப்ப ஈசாயிட்டு திருப்பி கேக்குறாங்க. தாவீதோட அப்பாட்ட கேக்குறாங்க, இன்னொரு வேற யாராச்சும்? ஆமாமா, வயல்ல ஒரு சின்ன பையன் இருக்கான்பா, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு இதுக்கெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் சாமுவேல் ஒருவேளை அவனையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா பார்த்தா வந்து இவங்களுக்கும் இவருக்கும் ரொம்ப அப்போசிட். ஏன்னா இவர் வந்து இப்பதான் சின்ன பையன், வாலிப பையன், அவங்க எல்லாம் நல்ல ஒரு வலிபத்தை தாண்டினா ஒரு வயசு உள்ளவங்கன்னு வச்சுக்கோ, நல்ல திதாகாத்திரமா. இவங்களை பார்த்தோன்னே இவர் பார்த்தா கொஞ்சம் அழகா இப்படி ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தோடனே சாமுவேல் தீர்க்கதரிசி யோசிக்கிறாரு. அவங்க அண்ணங்களெல்லாம் பார்த்துட்டு யோசிக்கிறாரு, இவங்களெல்லாம் நல்லா இருக்காங்க, ஏன் ஆண்டவர் இவங்களெல்லாம் விட்டுட்டாரேன்னு அவருக்கு மனசுல ஒரு இதா வருது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து இவராவே நினைச்சுக்கிறாரு. அந்த 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தான் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த அப்பியரன்ஸை பார்த்து, பிசிக்கல் அப்பியரன்ஸ், அவங்க தோரணை இதெல்லாமே பார்த்து வந்தோடனே இவனாதான்ப்பா இவன் அப்படியே பெர்ஃபெக்ட் ராஜாவான மெட்டீரியலா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே நினைச்சுக்கிறாரு. அப்பதான் ஆண்டவர் வந்து சாமுவேலை நோக்கி சொல்றாரு, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறேன், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசியை வந்து தாவீது ராஜா பார்த்தோன்னே, தாவீது ராஜா வந்து அப்ப சின்ன பையன், இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு சின்ன பையன். அதுக்கடுத்து சின்ன பையனை தான் அந்த இடத்துல ஆண்டவர் அபிஷேகம் பண்ண விரும்பினாரு. அந்த இடத்துல தாவீது ராஜாவை தான் அபிஷேகம். ஒரு சில நேரம் ஒரு தீர்க்கதரிசிகளால கூட ஒரு சில நேரம் கணிக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய அந்த இது வந்து மறைஞ்சிருக்கும். ஆனாலும் ஆண்டவர் எந்த இடத்துல மறைஞ்சு ஒளிஞ்சு இருந்தாலும் நம்ம அந்த ஒரு சூழ்நிலைக்கு வெளியே கொண்டு வந்து விற்பார். 3வது பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கே வந்து அந்த ஒரு வெளிப்பாடு இருக்கும். அந்த தலைவனுக்குரிய வெளிப்பாடு வந்து நமக்கே ஆண்டவர் வந்து வெளிப்படுது. நம்மளுக்கு ஒரு சொப்பன மூலியமா இருக்கலாம், ஒரு தரிசனம் மூலியமா இருக்கலாம், ஒரு தீர்க்கதரிசன ஒரு மூலியமா நமக்கே ஆண்டவர் வந்து அந்த ஒரு வார்த்தையை வந்து நீ தலைவன் அதான் பார்க்க போற அப்படிங்கிறது வந்து ஆண்டவர் வந்து நமக்கு வந்து வெளிப்படுத்திக்காம பாரு. இது வந்து ஒரு அடையாளம். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆதியாமத்துல நம்ம படிச்சோம் அப்படின்னா ஆதியாம் 37ஆம் அதிகாரம் அந்த ரேஞ்சில் படிச்சோம்னா யோசேப்புக்கு ஆண்டவர் வந்து ஆரம்பத்துல இருந்தே சின்ன வயசுல இருந்தே அவர் அதிபதியா ஆனது வந்து 30 வயசுக்கு மேல உள்ளதுதான் அதிபன். ஆனா அவர் 13 வயசு 14 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கும்போது
போதே ஆண்டவர் வந்து அவருக்கு சொப்பனம் கொடுக்குறாரு. நீ ஒரு காலத்துல நீ வந்து பெரிய ஆளாதான் போற, குடும்பத்துல இருக்கவங்க ஈவன் உன் தாய் தகப்பன் கூட வந்து உன்னை வந்து வணங்குற அளவுக்கு நீ ஒரு ஹை பொசிஷன் தான் நீ வரப்போற அப்படிங்கறத வந்து ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தி அவருக்கு காமிச்சிட்டாரு. சோ இதுல இருந்தே தெரியுது இவர் வந்து ஏதோ ஒரு நிலைமையில ஒரு ஹைல உள்ள, இப்ப தாவீது ராஜா எல்லாம் பார்த்தா ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் போய் அபிஷேகம் பண்ணாங்க, அதனால அத கூட ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவருடைய சூழ்நிலை எல்லாம் பார்த்தோன்னா இவரே கனவு கண்டு இவரே சொல்றான், ஆமா இவன் சும்மா அடக்குறான், அவனே கனவு கண்டு அவனே சொல்லுவானா இவனே வந்து அதிபதியா மாறிப்பானா, இவன் கால நம்ம போய் விழுகணுமாக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா வந்து அது உண்மைதான். ஆனா யோசேப்புக்கு வந்து அன்னைக்கு வந்து உண்மையாலுமே ஆண்டவர் வந்து அந்த அதிபதிங்கிற அந்த அனாயிட்டிங் வந்து வச்சிருக்காரு, அந்த இடத்துல வந்து வச்சிருக்காரு. அததான் அவர் வெளிப்படுத்தினாரு, ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த யோசேப்பு வந்து அப்ப இருந்த சின்ன வயதுல வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு ஆர்வ கோளாறுல அந்த உணர்ச்சியில வந்து போய் வந்து எல்லாத்தையும் சொல்றாரு, கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்றாரு. இன்னைக்கு நான் இப்படி ஒரு கனவு கண்டேன்பா, நாளைக்கு எனக்கு இன்னொரு நாள் எனக்கு இப்படி ஒரு கனவு கண்டுச்சு, நீங்க எல்லாம் என்கிட்ட விழுந்தீங்க. யதார்த்தமா அவர் வந்து சகோதரர்கள் கீழே விழுகிறாங்கிற மைண்ட்லாம் இல்ல, நம்ம ஒரு காலத்துல நம்ம பெரிய ஆள போறோம் அந்த ஒரு மைண்ட் மட்டும் தான் அவருக்கு இருந்து எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனா இதை பார்த்து அந்த சகோதரர்கள் எல்லாம் பொறாமப்பட்டு ரொம்ப இது பண்ணாங்க. ஆனாலும் ஒருவேளை உங்களுக்குனே ஆண்டவர் வந்து ஒரு தரிசனம் தந்திருக்காரு, ஒரு நல்ல ஒரு அதிபதி ஆவேன், நீ உன்னை நான் ஒரு ஹையர் பொசிஷன்ல ஒரு ஹை பொசிஷன்ல வைப்பேன், நீ இந்த ஒரு வாழ்க்கையில இருக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கே ஒரு சொப்பனத்துல இருக்கலாம், ஒரு தரிசனமா வந்து தந்தாருன்னா, ஒருவேளை உங்க கூட இருக்க உங்க சகோதரர்கள் கூட வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஒரு தாய் தகப்பன் கூட ஒரு சில அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுதான். ஆனா அந்த தரிசனத்தை பிடிச்சுக்கோங்க, நிச்சயமா ஆண்டவர் வந்து யோசேப்பினுடைய வாழ்க்கையில அதிபதியா மாத்தினாலும் கண்டிப்பா அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில மாத்துவார். இதுதான் வந்து ஒரு லீடருக்குள்ள ஒரு அடையாளம். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஒரு தரிசனம் நீங்க கண்டிப்பா 100% நீங்க வந்து அந்த ஒரு லீடர்ஷிப்ல இருக்கீங்க அர்த்தம். ஆக்சுவலி ஆண்டவர் அவர் காமிச்சக்கான அர்த்தமே இப்படி ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உன் மேல வரப்போகுது, அதுக்கு நீ தயாராகு அப்படின்றதுதான், ஒரு பெரிய பொறுப்பு உன் மேல வரப்போகுதுன்னு. ஆனா இது அவரை ஷேர் பண்ணதுமே அவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க இவன் பெருமையா பேசிட்டு இருக்கான், அவரை வந்து ரொம்ப ஒரு இதா அனுப்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம அந்த விஷயத்த நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து 4ஆவதா பார்த்தோம் அப்படின்னா, இதை நான் ஏற்கனவே சொன்ன ஒரு இதுதான், நம்ம என்னதான் ஒரு சில நேரம் தலைவனுக்குரிய அபிஷேகம் நம்ம ஈவன் தான் நம்ம வந்து தலைவனே நம்ம வந்து ஆக வேண்டாம் அப்படின்னு நினைச்சா கூட, நம்ம தலைவனே ஆக வேண்டாம்னு நினைச்சா கூட அந்த அனாயிண்டிங் வந்து நம்மளை வந்து விடாது. 1 சாமுவேல் 10:19 இருக்கு, நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள் அப்படின்னு வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டே வராரு. சொல்லிட்டு 20ஆம் வசனத்துல சீட்டு போடுறாங்க. சரி, இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்குன்னு ஒரு ராஜா வேணும், எல்லா கண்ட்ரிலயும் இருக்கிற மாதிரி நம்மளுக்கும் ஒரு ராஜா வந்து வேணும் அப்படின்னு. அப்பெல்லாம் முன்னாடி வந்து நியாயாதிபதிகள் காலம்தான், ஒரு தீர்க்கதரிசி வந்து நியாயம் விசாரிக்கிற தீர்க்கதரிசியா இருக்கலாம், தீர்க்கதரிசி சொல்றதான் எல்லாருமே கேட்பாங்க. இன்னொன்னு ஒரு நியாயாதிபதி, ஒரு ஜட்ஜு தான் வந்து அங்க ஒரு ராஜாங்கிறதுக்கும் ஒரு ஜட்ஜு லீடிங்க்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ஜட்ஜ் லீடிங்லாம் வந்து இந்த மக்களுக்கு வந்து ரொம்ப அழுத்து போச்சு, ஒரு மாதிரி இருக்கு. உடனே வந்து இவங்க கேட்கறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கும், எங்க ராஜா என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கறாங்க மக்கள். 20ஆம் வசனத்துல இருக்கு, சாமுவேல் இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சேர பண்ணின பின்பு பென்யமீன் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது. அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின்படியே சேர பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. இந்த இடத்துல சவுலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் விருப்பமே இல்ல, நான் லீடர் ஆகணும், என்னை லீடரா ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறான்னு அவருக்கு அந்த சவுல்னு சீட்டு விழுகும் போதே அவர் ஆளை காணும், அந்த இடத்துல ஆளு அகப்படல. ஆக்சுவலி எல்லாத்தையும் நிப்பாட்டி தான் அந்த சீட்டை போடுறாங்க, ஆனா விழுந்ததுமே அடுத்த செகண்ட்ல ஆளை காணும். 22ஆம் வசனத்துல அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கிருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற போது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்கதாக உயரம் உள்ளவனாய் இருந்தான். அப்ப வந்து ஆக்சுவலி அவர் வந்து ஒளிச்சு கொண்டார். இப்படிதான் வந்து நம்மளும் நிறைய நேரம், ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு தலைவனா அபிஷேகம் பண்ணினாலும் நிறைய நேரம் நீங்க ஒளிய பிரயாசப்பட்டாலும் ஜனங்கள் வந்து இழுத்துட்டு வராங்க. எதுக்குன்னா தலைவனுக்குரிய அபிஷேகம் அவர்கிட்ட தான் இருக்கு. சாமுவேல் வந்து வேற வழியே இல்ல, சவுல் அபிஷேகம் பட்டுதான் ஆகணும், சீட்டு வந்து சவுல் மேலதான் விழுந்திருக்கு. அப்ப அனாயிண்டிங் வந்து எப்படினாலும் அந்த அனாயிண்டிங் வந்து அட்ராக்ட் பண்ணிதான் ஆகும். நம்மளே வந்து தலைவன் ஆகணும், ஆகவே வேண்டாம் நீங்க நினைச்சா கூட அந்த அபிஷேகம், தலைவனுக்குரிய அபிஷேகம் ஆண்டவர் உங்க மேல் வச்சாருன்னா நிச்சயமா அந்த அபிஷேகம் உங்களை வந்து தலைவனா நிறுத்தி தான் வந்து ஆகும்.
இப்ப நம்ம இந்த வீடியோ நம்ம பார்த்தோம். ஏன்னா போன வீடியோல வந்து நம்ம பார்த்ததே வேற சப்ஜெக்ட். ஒரு தலைவனா இருந்தோம்னா நம்ம யார் யாரை ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்தோம். அப்படி சொல்லும் போது அநேகருக்குள்ள ஒரு கேள்வி வரும். நான் தலைவனா தான் இருக்கேனா, எனக்குள்ள தலைவனுக்குள்ள அபிஷேகம் இருக்கா, அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற கேள்வி வரும். அதுக்கான பதில தான் இப்ப நம்ம ஒண்ணு ஒண்ணா வந்து நம்ம வந்து பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொரு டைம் திரும்பி வந்து கேளுங்க. கேட்டு நாங்க சொன்ன அந்த வசனத்தெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில எப்படி எல்லாம் அவங்க ஆண்டவர் தலைவனா மாறினாங்க, எப்படி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அவங்க எப்படி அதுக்கு அடுத்து தலைவனா மாறினாங்க. ஏன்னா சொன்னதுல எல்லாருமே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணபடி அவங்க வந்து அந்தந்த பொசிஷனுக்கு போயிட்டாங்க. எப்படி எல்லாம் அவங்க போனாங்க, எப்படிலாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காருங்கிறத நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. இப்படி எல்லாம் நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தாலே வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த வீடியோ அநேகருக்கு ஷேர் பண்ண அவங்களுக்கும் ஆண்டவர் வந்து இது மூலமா பேசுறதுக்கான நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.